வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசை 8000 ரூபாய் உயர்த்தணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க. இப்போ கொடுத்த 3000 ரூபாயிலேருந்து இன்னும் கூடுதலாக பொங்கல் பரிசை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் பல தரப்பட்டவர்கள் வைத்திருக்கார்கள். பாஜக செய்தி தொடர்பாளர் என்எஸ் பிரசாத் வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது, தமிழகத்தை சுரண்டி பல ஆயிரம் கோடி அடித்த ஊழல் திமுக அரசு ஏழை மக்களுக்கு 3000 ரூபாய் பணம் கொடுத்து ஏமாற்ற முயற்சித்து வருகிறது. இந்த முயற்சி செய்வது கண்டிக்கத்தக்கது. 3 ஆண்டுகளாக நிலுவையில் தமிழக அரசுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசும் சேர்த்து 5000 சேர்த்து தொகுப்புடன் 8000 ரூபாய் ரொக்கமாக வழங்குங்கள், பரிசு பணம் வழங்க வேண்டி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசுடன் 2500 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2023-24 ஆண்டுகளில் 1000 ரூபா மட்டும், 2025 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல், பச்சரிசி, சர்க்கரை, ஒரு கரும்பு மட்டுமே கொடுக்கப்பட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிப்பதற்காக தமிழ்நாடு அரசு நாடகம் வெட்கக்கேடானது அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழகத்தின் அரசு திட்டங்களில் மத்திய மற்றும் மாநில தமிழகத்திற்குரிய மக்கள் வழங்கிய நலத்திட்டங்களில் ஊழல் செய்வது அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசு பணத்தையும் 4 ஆண்டுகளாக ஏமாற்றும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏலத்துடன் 2025 பொங்கல் பரிசு தொகையுடன் 3000 மற்றும் 4000க்கான தொகைகள் நிலுவையில் கொடுக்க வேண்டிய நிலையுடன் சேர்த்து 5000 சேர்த்து 2026 பொங்கல் பரிசு தொகையை 8000ஆக உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என பாஜக கேட்டுக்கொள்கிறது. இவ்வாறு அந்த தகவலில் அவர் குறிப்பிட்டாருங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளுடைய பொங்கல் பரிசு தொகை சரி உயரப்போகிறது. 8000 வரைக்கும் பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்குங்க. பொங்கல் பரிசு தொகையை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கார்டை புதுப்பித்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்காகவே நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தற்சமயம் இந்த பொங்கல் பரிசுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு விரைவில் அப்டேட் செய்ய இருக்குங்க. யாருக்கு இந்த பொங்கல் பரிசு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் NPHH, POY, AY இந்த 3 வகையான ரேஷன் அட்டைகளுக்குமே பொங்கல் பரிசு கிடைக்கும். மீதி இருக்கிற நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு கிடைக்கவே கிடைக்காது நண்பர்களே. இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய பொங்கல் பரிசு அரசு வெளியிட்டு அந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பில் இதெல்லாமே இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதில் ஒரு மிக முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். பாஜக தான் இதை கேட்டுக்கொள்கிறது. 80,000 உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக கேட்டுக்கொள்கிறது. இதனை இவ்வாறு வெளியில் அவர் வெளியிடுமாறு கூறியிருக்கிறாங்க. அதே போல் தாங்க நடந்திருக்கு. தமிழக அரசு TNSTCயில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தமிழக அரசு பொங்கல் பரிசில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு சில முக்கியமான அப்டேட்டுகளை அறிவிக்க போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். பொங்கல் பரிசு சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.